வாய்ச்சவடால் பேசிய டொனால்டு டிரம்ப் ஒரே இரவில் மண்டியிட்டதன் பின்னணி. அமெரிக்காவை பணிய வைத்த ஈரானிய வீரத்தின் வெற்றி. வளைகுடா போர் இப்போது ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பத்தை எட்டியுள்ளது. ஒரு நாகரிகமே அழியும் என்று மிரட்டிய ஜனாதிபதி டிரம்ப் கடைசி நிமிடத்தில் தனது முடிவை மாற்றி 14 நாட்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோரின் உருக்கமான வேண்டுகோளை ஏற்று ஈரான் மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் இதனை ஒரு வரலாற்று வெற்றி என்று கொண்டாடுகிறது. ஈரானின் கூற்றுப்படி அமெரிக்கா பின்வரும் விஷயங்களுக்கு பச்சை கொடி காட்டியுள்ளது. ஈரானின் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா நீக்க ஒப்புதல் அளித்துள்ளது. ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரானே நிர்வகிக்கும் ஒவ்வொரு கப்பலுக்கும் $2 மில்லியன் கட்டணம் என்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்த கட்டண தொகையை வைத்து போரினால் அழிந்த ஈரானை மீண்டும் கட்டியெழுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவை எமது நிபந்தனைகளுக்கு பணிய வைத்துள்ளோம். இது ஈரானிய வீரத்தின் வெற்றி என ஈரான் அரசு மார்தட்டி வருகிறது. 2 வார காலத்திற்கு வளைகுடாவில் ஏவுகணைகள் பாயாது. இஸ்லாமாபாத்தில் வரவிருக்கும் வெள்ளிக்கிழமை நடக்கப் போகும் பேச்சுவார்த்தையில்தான் இந்த 10 அம்ச திட்டத்தின் உண்மைத்தன்மை தெரியவரும். வாய்ச்சவடால் பேசிய டொனால்டு டிரம்ப் ஒரே இரவில் மண்டியிட்டதன் பின்னணி. அமெரிக்காவை பணிய வைத்த ஈரானிய வீரத்தின் வெற்றி. வளைகுடா போர் இப்போது ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பத்தை எட்டியுள்ளது. ஒரு நாகரிகமே அழியும் என்று மிரட்டிய ஜனாதிபதி டிரம்ப் கடைசி நிமிடத்தில் தனது முடிவை மாற்றி 14 நாட்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோரின் உருக்கமான வேண்டுகோளை ஏற்று ஈரான் மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் இதனை ஒரு வரலாற்று வெற்றி என்று கொண்டாடுகிறது. ஈரானின் கூற்றுப்படி அமெரிக்கா பின்வரும் விஷயங்களுக்கு பச்சை கொடி காட்டியுள்ளது. ஈரானின் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா நீக்க ஒப்புதல் அளித்துள்ளது. ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரானே நிர்வகிக்கும் ஒவ்வொரு கப்பலுக்கும் $2 மில்லியன் கட்டணம் என்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்த கட்டண தொகையை வைத்து போரினால் அழிந்த ஈரானை மீண்டும் கட்டியெழுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவை எமது நிபந்தனைகளுக்கு பணிய வைத்துள்ளோம். இது ஈரானிய வீரத்தின் வெற்றி என ஈரான் அரசு மார்தட்டி வருகிறது. 2 வார காலத்திற்கு வளைகுடாவில் ஏவுகணைகள் பாயாது. இஸ்லாமாபாத்தில் வரவிருக்கும் வெள்ளிக்கிழமை நடக்கப் போகும் பேச்சுவார்த்தையில்தான் இந்த 10 அம்ச திட்டத்தின் உண்மைத்தன்மை தெரியவரும்.